Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 8th standard chapter 1 numbersல exercise 1.7 miscellaneous practice problems உள்ள 1 to 5 sums பார்க்க போகிறோம். இது வந்து page number 46ல இருக்கு. First sum, if 3 by 4 of a box of apples weight 3 kg and 225 gram, how much does a full box of apples weight அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் நம்ம கொஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வேர்ட் ப்ராப்ளம்ஸ்னாலே பார்த்தோன்னே புரியாது. ஒரு 2 times ரீட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இஃப் 3 by 4 ஆஃப் அ பாக்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் வெயிட் 3 kg அண்ட் 225 gram அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 3 by 4 ஆஃப் அ பாக்ஸ் அப்படின்னா என்னது, அந்த ஒரு பாக்ஸில் உள்ள 3/4 ஆப்பிளோட வெயிட் வந்து 3 kg 225 gram அப்படின்னு அர்த்தம். புரியுதா? 3 by 4 ஆஃப் அ பாக்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ், அதாவது ஃபுல் பாக்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ்லேருந்து 3/4 கிலோ 3 by 4 ஆஃப் த பார்ட், அந்த வெயிட் வந்து இவ்வளோ. அப்போ ஹவு மச் டஸ் அ ஃபுல் பாக்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் வெயிட்? அப்போ அந்த ஃபுல் பாக்ஸோட ஆப்பிள் வந்து எவ்வளோ வெயிட்னு கேட்குறாங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன, குவார்ட்டர், ஒரு 1/4 மட்டும் எவ்வளோ அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டா நம்மளுக்கு தெரியும். இப்போது ஃபஸ்ட்டு இந்த கொஷனோட மீனிங் என்னென்னா, இது எப்படி நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டா தான் நம்மளுக்கு வந்து சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அவங்களே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 by 4 ஆஃப் அ பாக்ஸ், அப்போ 3 by 4 இன்ட்டு பாக்ஸ், இதோட வெயிட் வந்து 3 kg 225 gram. அப்போ இதை ஈக்குவேட் பண்ணால் அந்த பாக்ஸ் ஆப்பிள்ஸ் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சதுனாலே அந்த வேரியபிள், அந்த அன்னோன் வேரியபிள் இப்போ நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன எழுதிக்கிறேன்னா, let the weight of a box of apple be xன்னு எடுத்துக்கிறேன். ஏதாவது வேரியபிள் எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொஷனில், 3 by 4 of a box weight 3 kg 225 gram அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது இது பாருங்கள், இது 2 யூனிட்டில் இருக்குது. ஸோ ஒரே யூனிட்டில் மாற்றிக்கிட்டால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? அப்போது நம்ம வந்து கேஜியை கிராமாக மாற்றணும்னா என்ன பண்ணோம், 1000 டிவைட் பண்ண வேண்டியது வரும். ஸோ டிவைட் பண்ணால் தேவையில்லாமல் டெசிமல்லாம் வரும், அதை சிம்பிளிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம இதை கிராமாக மாற்றிக்கலாம், இந்த கேஜியை வந்து கிராமாக மாற்றிக்கலாம். கிராம கேஜியாக மாற்றணும். நான் மாற்றி சொல்லிட்டேன். கிராம கேஜியாக மாற்றணும்னா டிவைட் பண்ண வேண்டியது வரும் 1000 225. அப்போ டெசிமல்லாம் வர வேண்டியது வரும். அப்போ வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் வந்து கஷ்டமாக இருக்கும். அதுவே நம்ம இந்த கேஜியை கிராமாக மாற்றிக்கிட்டால் 1000 டிவைட் பண்ண போகிறோம். 1 kg வந்து என்னது, 1 kg வந்து 1000 gram. அப்போது 3 kgங்கும் போது என்னது 3000 gram. அப்போது 3 kg 225 gram வந்து எவ்வளோ வரும், 3225 gram. அதாவது இதுக்கு பதிலாக 3000 ப்ளஸ் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கம்பேர் பண்ணலாம் பாருங்கள். அப்போ கொடுத்தது நம்ம அப்படியே எழுதலாம். 3 by 4 ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் அ பாக்ஸ் அப்படின்னா அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம், டோட்டல் வெயிட் ஆஃப் த பாக்ஸ், x which is equal to 3225. இதிலேருந்து நம்ம சால்வ் பண்ணால் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியும் இல்லையா? இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த 4 அந்த பக்கம் போச்சுன்னா இது வந்து மல்டிப்ளிகேஷனில் வரும், இது 3 இந்த பக்கம் வந்தால் டிவிஷனில் வரும். ஞாபகம் இருக்கா? இல்லைனா உங்களுக்கு அது புரியலைன்னா இந்த மல்டிப்ளிகேஷன் 3 by 4 வந்து இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அந்த பக்கம் வந்தால் டிவைடட் பை 4 by 3ன்னு வரும். டிவைடட் பை 3 by 4ன்னு வரும். அடுத்த டைம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன, இந்த பாருங்கள் நான் சொல்கிறேன், 3225 3 by 4 இந்த பக்கம் வந்தால் டிவைடட் பை 3 by 4ன்னு அப்படியே வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன வரும், 3225 இந்த டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆச்சுன்னா இது வந்து 4 by 3 ஆகும். இது ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ஞாபகம் இருக்கா? ஸோ அதுதான் நான் என்ன சொல்லிட்டேன். இப்படியும் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 4 வந்து இந்த பக்கம் டிவைடில் இருக்குது, அந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷன். அப்போ என்ன வரும், இந்த பக்கம் இருக்கிறது எக்ஸ் மட்டும்தான். ஸோ 3225 இந்த 4 அந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷன் பை இந்த 3 இந்த பக்கம் வந்தால் டிவிஷன் பை 3. புரியுதா? நான் இப்போ ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ரெண்டு எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கேன்சலேஷன் பண்ணதான் கேன்சல் பண்ணலாம், இல்லைனா வந்து ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணலாம். இது ரெண்டும் கேன்சல் ஆகும் 3 டேபிளில். 3 1s are 3, 3 1s are 3, 2 வந்து 3 டேபிளில் போகாது. அப்போ நான் பக்கத்து நம்பரையும் சேர்த்து எடுக்கிறேன். இங்கே டிவைட் பண்ணி காட்டும் பாருங்கள். இது 3 டேபிள், 3 1s are 3, பேலன்ஸ் வந்து 0 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த 2 எடுக்கிறேன். 3 வந்து 2 டேபிளில் வராது, அதனால் 0s are 3 0s are 0, பேலன்ஸ் 2. நெக்ஸ்ட் வந்து 2 22. அப்போ 3 7s are வந்து 21, பேலன்ஸ் வந்து 1. நெக்ஸ்ட் இது வந்து 5 இறக்குறேன். ஸோ 3 5s are வந்து 50.
ஸோ வாட் இஸ் த நம்பர் இங்கே கேன்சல் பண்ணால் 1075. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1075 இன்ட்டு 4 பண்ணால் 4300 கிராம்னு வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை மாற்றோன்னா, அதாவது இங்கே கொஷனில் வந்து கேஜி அண்ட் கிராம் ரெண்டும் சேர்த்து கொடுத்துருந்தாங்களா, அந்த மாதிரி பண்ணோன்னா அப்போ என்ன வரும்? 4300 எப்படி எழுதலாம்? 4000 + 300ன்னு எழுதலாமா? அப்போ இந்த 4000 கிராம் + 300 கிராம், அப்போ 4000ங்கிறது 4 kg, 300 கிராம் அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான். ஓகே, ஸோ நம்ம ஃபைனலாக என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? a box of apples weight 4 kg and 300 கிராம். ஃபைனலாக இதுதான் கேட்டிருந்தாங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சம் பார்த்துடலாம். ஓகே, செகண்ட் சம். Mangalam buys a water jug of capacity 3/4/5 liter. Mangalam buys a water jug of capacity 3/4/5 liter. ஓகே, அதாவது மங்களம்ங்கிறவங்க வாட்டர் ஜக் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அது வந்து 3/4/5 லிட்டர் வந்து கெப்பாசிட்டியில் இருக்குது. If she buys another jug which is 2/2/3 இங்கே இருக்குது பாருங்கள், 2/2/3 times as large as the smaller jug, how many liter can the larger one hold அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ வந்து வாங்கியிருக்காங்க, சரியா? ஒரு கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் வந்து வாங்கியிருக்காங்க. இஃப் ஷி பைஸ் அனதர் ஜக், இன்னொரு ஜக் வாங்குறாங்க. அந்த ஜக் வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குன்னா 2/2/3 times as the larger as the smaller jug. அதாவது another jug which is 2/2/3 times as large as the smaller jug. அப்படின்னா என்னதுன்னா, இன்னொரு ஜக் வந்து 2/2/3 மடங்கு வந்து அதிகமாக இருக்குது ஸ்மாலர் ஜக்கை விட. அப்போ இதுதான் ஸ்மால். ஃபஸ்ட்டு வாங்கினது ஸ்மாலர் ஜக், அடுத்து வாங்கினது பெரிய ஜக்காக வாங்கியிருக்காங்க. ஹவு மெனி லிட்டர் கேன் த லார்ஜர் ஒன் ஹோல்ட்? அப்போ லார்ஜர் ஒனில் வந்து எவ்வளோ வாட்டர் வந்து ஹோல்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? நம்ம வந்து சம் போட்டுடலாம். ஸோ நம்ம வந்து ஒன்றுமே இல்லை, என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு கொஷின் ஸ்டெப் எழுதிக்கலாம். Capacity of small jug தான் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3/4/5 லிட்டர். அடுத்தது வந்து capacity of the big jug. அந்த பிக் ஜக்கில் வந்து எவ்வளோ கொள்ளுன்னு கேட்குறாங்க. அதான் கொஷனில் கொடுத்துருக்காங்க. 2/2/3 times large as the smaller jug. அதாவது 2/2/3 times as the smaller jug. அதாவது ஸ்மாலர் ஜக்கை விட 2/2/3 மடங்கு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃப்ராக்ஷன் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் புரியாமல் இருக்கும். இது ஒரு நம்பர் எக்ஸாம்பிளாக வச்சு எடுத்து பாருங்க. if the another jug is 2 times larger than the smaller one, அப்படின்னா என்னது? 2 மடங்கு அதிகமாக இருக்குது ஸ்மால் ஜக்கை விட. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அதே தான் இங்கேயும் ஃப்ராக்ஷனில் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டா நம்மளுக்கு கெப்பாசிட்டி ஆஃப் த பிக் ஜக் வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு இதை நம்ம வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மாற்றிக்கலாம். ஸோ 3 2s are 6, 6 + 2 வந்து 8, 8/3 into 5 3s are 15, 15 + 4 வந்து 19/5. இப்போ ஏதாவது கேன்சலேஷன் ஆகுதான்னு பார்க்கலாம். இது ரெண்டும் 3 டேபிள் ஆகாது, இது ரெண்டும் 5, எதுவுமே ஆகாது. ஸோ ஜஸ்ட் அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுத வேண்டியதான். 8 × 19 வந்து 152/3 × 5 வந்து 15. ஓகே, இப்போ வந்து இது என்ன ஃப்ராக்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். ப்ராப்பர் அகைன் இந்த மாதிரி கொஷின் இருக்கிற மாதிரி மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷனில் எழுதிடலாம். ஓகே, அதுக்கு நம்ம வந்து டிவைட் பண்ணுவோம். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஸ்மாலர் கிளாஸஸ்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா? 15 1s are 15, நெக்ஸ்ட்டு 0, நெக்ஸ்ட் இந்த 2 இறக்குனா இதில் போகாது. அப்போது 0s are 15, 0s are 0, நெக்ஸ்ட்டு அகெயின் 2, அவ்வளோதான். இதுக்கப்புறம் போட முடியாது. ஸோ இது கோஷன்ட், இது ரிமைண்டர், இது டிவைசர். ஸோ மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் எப்படி எழுதுவோம்? QR/D. அப்போ 10 2/15 liter. So capacity of the big jug வந்து 10 2/15 liter. புரியுதா? இந்த டினாமினேட்டர் அப்படியே போடணும், அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ உங்களுக்கு இந்த செகண்ட் சம் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? தேர்ட் சம் கொஷின் ரீட் பண்ணிட்டு வரலாம்.
Ravi multiplied 25 by 8 and 16 by 15 and he says that the simplest form of this product is 10 by 3. Okay, and Chandru says the answer in the simplest form is 3 1 by 3. Who is correct? Or are they both correct? Explain அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரவிங்கிறவங்க வந்து இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. மல்டிப்ளை பண்ணி அந்த ஆன்சரை வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் 10 by 3 ஆன்சர் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே சந்துரு வந்து 3 1 by 3 ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரெண்டுத்தில் யார் கரெக்டு இல்லை ரெண்டு பேரும் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்மளுக்கு இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் பார்த்தா நம்மளுக்கு இது கரெக்ட் ஆன்சராக ரெண்டு பேரும் கரெக்டாக இல்லை யார் கரெக்டுன்னு தெரியும். ஓகே, ஸோ ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ 25 by 8 into 16 by 15 மல்டிப்ளை பண்ணி பார்த்துடலாமா? ஸோ கேன்சலேஷன் ஆகுதுன்னு பாருங்கள். 8 1s are 8, 8 2s are 16. இது ரெண்டும் 5 டேபிள். 5 3s are 15, 5 5s are 25. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 5 into 2 வந்து 10 by 1 into 3 வந்து 3. 10 by 3ன்னு வந்திருக்கு. இந்த ஆன்சர் தான் வந்து ரவி வந்து சொல்லியிருக்காங்க. ரவிஸ் ஆன்சர் வந்து 10 by 3. சந்துருஸ் ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்க? 3 1 by 3. இப்போது நீங்கள் பார்த்தோன்னே என்ன சொல்லிவிடுவீங்க? இதுதான் கரெக்ட், இது ராங் அப்படின்னு சொல்லிவிடுவீங்க. ஆனால் அப்படி கிடையாது, இது ரெண்டும் சேம்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இது பாருங்கள், இது என்ன ஃப்ராக்ஷனில் இருக்குது? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு மாத்திரம் இந்த ஆன்சர் தான் வரும். செக் பண்ணி பாருங்கள். 3 3s are 9, 9 + 1 வந்து 10, 10 by 3 வருதா? ஸோ நீங்கள் இங்கே மாற்றி பார்க்கலாம். ஸோ என்ன வரும் பாருங்கள், 3 3s are 9, பேலன்ஸ் 1. அப்போ கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர்னு எழுதும் போது திஸ் இம்ப்ளைஸ் 3 1 by 3 தான் வரும். அப்போ நம்ம என்ன எழுதலாம்? போத் ஆர் கரெக்ட். both are correct. ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தேர்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பேரும் ஆன்சரும் கரெக்டு தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபோர்த்து சம் பார்த்துடலாம். ஃபோர்த் சம் பாருங்கள். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ரூம். Find the length of the room whose area is 153 by 10 square meter and whose breadth is 211 by 20 meter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வந்து லென்த் ஆஃப் த ரூம் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் அ ரூம் ஹூஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க, பிரெத்து கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தாலே தெரியுது அந்த ரூம் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா பிரெத்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ லென்த்து பிரெத்தில் வந்து ரெக்டாங்கிளில் தான் வரும். ஸோ ஏரியா கொடுத்துருக்காங்க, பிரெத்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து லென்த்து வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷனில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு எழுதிடலாம். பிரெத்து வந்து 211 by 20 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏரியா வந்து 153 by 10 ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா லென்த்து வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அந்த ரூம் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அப்போது ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் என்னது? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து L into B ஸ்கொயர் யூனிட்ஸ். கரெக்டாக? இப்போ நம்மளுக்கு ஏரியா இருக்குது, பி இருக்குது, எல் கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? எல் இஸ் ஈக்குவல் டு ஏரியா பை பி. புரியுதா? இல்லை எனக்கு இந்த ஃபார்முலா புரியலை, டைரெக்டாக கூட நீங்கள் இங்கே அப்ளை பண்ணலாம். எப்படின்னா ஏரியா இருக்க இடத்துல இதை தூக்கி எழுதுங்க, ஈக்குவல் டு எல் இருக்க இடத்துல எல்னே போடுங்க, இன்ட்டு பி இருக்க இடத்துல இதை தூக்கி எழுதுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பி வந்து அந்த பக்கம் போகும்போது டிவிஷன் ஆகும். ஸோ அதை தான் நான் டேரெக்டாக சொன்னேன். எல் இஸ் ஈக்குவல் டு ஏரியா டிவைடட் பை பி. கரெக்டாக எல் கண்டுபிடிக்கணும். ஸோ அது வேரியபிள்னு வச்சுக்கோங்க. ஸோ பிரெத்தை இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். அப்போ ஏரியா பை இந்த பிரெத் இந்த பக்கம் வந்தால் பி. அவ்வளோதான். புரியுதா? இப்போ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ லென்த் இஸ் ஈக்குவல் டு ஏரியா வந்து 153 by 10 பை பின்னா என்னது? டிவைடட் பைன்னு அர்த்தம். இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஆர் ஏ டிவைடட் பை பி. ஏரியா டிவைடட் பை பி, இல்லை ஏரியான்னு எழுதிக்கோங்களேன். ஏரியா டிவைடட் பை பி. கரெக்டாக? அப்போ ஏரியா டிவைட், ஏன் நான் வந்து இங்கே பை போட முடியலன்னா, ஏன்னா இதுவே ஆல்ரெடி ஃப்ராக்ஷன் இருக்குது. மறுபடியும் இங்கே பை போட்டு இது பிரெத்தை நான் எழுதுனா உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் நான் இப்படி போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ 211 by 20. புரியுதா? கிளியராக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ லென்த் இஸ் ஈக்குவல் டு இது அப்படியே வச்சுக்கலாம், 153 by 10 டிவைடட் பை, ஃபஸ்ட்டு இதை வந்து மாற்றிக்கலாம் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை. 2 into 20 will be 80, 80 plus 11 will be
sorry, 2 into 20 will be 40. 40 plus 11 will be 51 by 20. Okay. Now, இப்போ பாருங்க ரெண்டு டிவைட் பண்ண முடியாது. அப்போ இதனுடைய மல்டிப்ளிகேஷன் ஆக்கணும். இது ரெசிப்ரோக்கல் வரும். கரெக்டா? So length is equal to 153 by 10. இந்த டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். இது ரெசிப்ரோக்கல் பண்ணா 20 by 51. ஓகே. ஸோ இப்போ வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. length is equal to கேமரா வந்து க்ராஸாக இருக்கு போல். ஓகே. length is equal to இப்போ பாருங்கள் நம்ம வந்து கேன்சலேஷன் பண்ணலாம். இது ரெண்டும் கேன்சல் ஆகும். 10 டேபிள் இல்லை 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 10 2s are வந்து 20. இது ரெண்டும் வந்து 51 டேபிள்லேயே கேன்சல் ஆகும். 51 1s are 51, 51 3s are வந்து 153 வரும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 3 into 2. ஸோ length is equal to 3 2s are 6. யூனிட் வந்து இங்கே பாருங்கள் பிரெத்துக்கு வந்து மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லென்த்துக்கும் சேம் தான். ஓகே. ஓகே. ஸோ நம்ம என்ன எழுதிடலாம், length of the room which is equal to, room தானே கொடுத்துருந்தாங்க கொஷனில். எஸ். ஸோ length of the room which is equal to, room is 6 meter. ஓகே. அவ்வளோதான். ஓகே. ஸோ நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. இந்த 4th sum. நெக்ஸ்ட் நம்ம 5th sum பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து 5th sum. கொஷின் ரீட் பண்ணிடலாம் வாங்க. There is a large square portrait of a ladder that covers an area of 4,489 centimeters square. If each side has 2 centimeter liner, what would be its area அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க கொஷனில். ஸ்கொயர் ஷேப்போட ஏரியா கொடுத்துருக்காங்க. இஃப் தேர் இஸ் அ லார்ஜ் ஸ்கொயர் போர்ட்ரேட், அதாவது ஒரு லார்ஜ் ஸ்கொயர் போர்ட்ரேட் இருக்குதுன்னு வைங்க. இப்போ நான் ஒரு டயக்ராம் நான் ரீட் பண்ணிக்கிட்டே டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். ஒரு லார்ஜ் ஸ்கொயர் போர்ட்ரேட் இருக்குது. ஸ்கொயர் மாதிரி இருக்கா? ஓகே. இதோட ஏரியா வந்து 4,489 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இஃப் ஈச் சைட் ஹேஸ் 2 சென்டிமீட்டர் லைனர், அதாவது எல்லா சைடுமே வந்து 2 சென்டிமீட்டருக்கு லைனர் இருக்குது. ஸோ லைனர்னால் என்னது, இந்த சைடுக்கு இப்படி ஒரு லைனர் எக்ஸ்டெண்ட் ஆகுது 2 சென்டிமீட்டர். அதே மாதிரி எல்லா சைடுமே வந்து 2 சென்டிமீட்டர் லைனர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. 2 சென்டிமீட்டர் லைனர், 2 சென்டிமீட்டர் லைனர். புரியுதா? எல்லாம் இங்கேயும் இப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுது 2 சென்டிமீட்டர் லைனருக்கு. அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும்போது வாட் உட் பி இட்ஸ் ஏரியா? அப்போ இந்த ஏரியா, அப்போ இது ஒரு ஸ்கொயராக வந்து ஃபார்ம் ஆகுதா இந்த லைனரோட சேர்த்து? அப்போ வாட் உட் பி இட்ஸ் ஏரியா, இந்த ஏரியா வந்து என்னன்னு கேட்குறாங்க. புரியுதா? இந்த ஷேடட் பார்ட் ஏரியா தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி ஸ்மாலர் கிளாஸஸில் படிச்சிருக்கோம் இல்லையா? எப்படி இதோட ஏரியா கண்டுபிடிக்கிறது? ஏரியா ஆஃப் த பாத். கரெக்டாக ஏரியா ஆஃப் த லைனர். அதாவது ஃபார்முலா என்னென்னா நான் இங்கே கீழே எழுதுகிறேன் பாருங்கள். ஏரியா ஆஃப் த லைனர், அதாவது பாத்துன்னு வச்சுக்கோங்க. ஃபார்முலா என்னது? ஏரியா ஆஃப் த அவுட்டர் சர்க்கிள், சாரி அவுட்டர் ஸ்கொயர் இல்லைனா பிக் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் த பிக் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் த ஸ்மால் ஸ்கொயர். புரியுதா? உங்களுக்கு இந்த ஃபார்முலா புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்மால் கிளாஸில் படிச்சிருக்கோம் இல்லையா? இல்லை இந்த ஃபார்முலா ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பார்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த பெரிய பார்ட்லேருந்து இதை எடுத்துட்டா மட்டும்தானே இந்த பார்ட்டு கிடைக்கும். புரியுதா? இந்த பெரிய ஸ்கொயர்லேருந்து இந்த ஸ்கொயரை மைனஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த லைனரோட ஸ்கொயர் ஏரியா கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஃபார்முலா வந்து ஏரியா ஆஃப் த பிக் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் த ஸ்மால் ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த ஸ்மால் ஸ்கொயர் இருக்குது, கொஷன்லேயே கொடுத்துட்டாங்க. ஆனால் ஏரியா ஆஃப் த பிக் ஸ்கொயர் தெரியாது. ஃபஸ்ட்டு அது நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஃபஸ்ட் நம்ம யோசிக்கணும். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து ஃபார்முலா தெரியும், சைடு இன்ட்டு சைடு. அதுக்கு நம்மளுக்கு அவுட்டர் பிக் ஸ்கொயரோட சைடு வேணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த சைடு, புரியுதா? இந்த சைடு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். எல்லாமே ஒரே சைடு தான், எல்லாமே சேம். இந்த சைடு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஸ்மாலஸ்டாவது இருந்தால் அந்த இந்த உள்ளே இருக்கிற ஸ்கொயரோட சைடு இருந்தால் அந்த சைடு கூட இதையும் ஆட் பண்ண இந்த பெரிய சைடு கிடச்சிருமா? புரியுதா? இந்த உள்ளே இருக்கிற சைடு இருந்தால் இதையும் 4 சென்டிமீட்டர் ரெண்டு பக்கம் ஆட் பண்ணால் பெரிய சைடு கிடச்சிரும். அப்போ இந்த
ஸ்மால் ஸ்கொயரோட சைடுமே இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக தான் ஸ்மால் ஸ்கொயரோட ஏரியா கொடுத்துருக்காங்க. அதை வச்சு சைடு கண்டுபிடிக்கலாமா? ஏன்னா ஸ்மால் எஸ் இன்ட்டு எஸ் தானே 4489. அப்போது எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இது வருதுன்னு கண்டுபிடிச்சா நம்ம இது கண்டுபிடிக்கலாமா? உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். எஸ். அப்போது நம்ம என்னெல்லாம் இப்போ கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு ஸ்மால் ஸ்கொயரோட சைடு கண்டுபிடிக்கணும். அதை வச்சு பிக் ஸ்கொயரோட சைடு கண்டுபிடிக்கணும். அதை வச்சு பிக் ஸ்கொயரோட சைடை வச்சு பிக் ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் பிக் ஸ்கொயரோட ஏரியா மைனஸ் ஸ்மால் ஸ்கொயரோட ஏரியா மைனஸ் பண்ணால் தான் இந்த பார்ட்டோட ஏரியா கிடைக்கும். புரியுதா என்னெல்லாம் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோன்ட்டு? ஓகே ஓகே இப்போ உங்களுக்கு கான்செப்ட் நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்மால் ஸ்கொயரோட சைடு கண்டுபிடிக்கிறோம். ஸ்மால் ஸ்கொயரோட சைடு, அதுக்கு எஸ் இன்ட்டு எஸ் வந்து இது ஏரியா. அப்போ இது எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இது வரும்? எஸ் ஸ்கொயர் ஆகுது எஸ் ஸ்கொயர். அப்போ இது வந்து 67 ஸ்கொயர் பண்ணால் தான் இது வரும். அப்போது ஸ்மால் ஸ்கொயரோட சைடு வந்து 67 சென்டிமீட்டர். ஓகே, என்ன எழுதிடலாம்? சைடு ஆஃப் அ ஸ்மால் ஸ்கொயர் which is equal to 67 சென்டிமீட்டர். புரியுதா? now இப்போ இதை வச்சு இப்போ இது வந்து 67 சென்டிமீட்டர்னு கிடச்சாச்சு. இப்போ இந்த 67ஓட இதையும் ஆட் பண்ணால் சைடு ஆஃப் அ பிக் ஸ்கொயர் கிடச்சிட்டோமா? எழுதிடலாமா? ஸோ சைடு ஆஃப் அ பிக் ஸ்கொயர் which is equal to 67 plus 2 plus 2. புரியுதா? இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் 67 ப்ளஸ் 4 வந்து 71 சென்டிமீட்டர். இப்போ இந்த சைடு ஆஃப் அ பிக் ஸ்கொயரை வச்சு ஏரியா ஆஃப் த பிக் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் மட்டும்தான் மைனஸ் பண்ண முடியும். புரியுதா? ஏரியா ஆஃப் அ பிக் ஸ்கொயர் which is equal to எஸ் இன்ட்டு எஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, அப்போது 71 இன்ட்டு 71. ஸோ 71ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 5041 சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரியுதா ஏன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடுறேன்னு? அவ்வளோதான். இப்போ நம்ம எழுதி வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஃபார்முலாவில், இதில் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி ஏரியா ஆஃப் த லைனர் கண்டுபிடிச்சிட வேண்டியது தான். ரொம்ப சிம்பிள் பார்த்தீங்களா? ஸோ ஏரியா ஆஃப் த லைனர் which is equal to ஏரியா ஆஃப் த பிக் ஸ்கொயர், அதான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். 5041 மைனஸ் ஏரியா ஆஃப் த ஸ்மால் ஸ்கொயர் கொஷன்லேயே கொடுத்துருக்காங்க 4489. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 552 ஏரியாங்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதா? என்னெல்லாம் நான் நல்லா தெளிவாக சொல்லிட்டேன், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. அவ்வளோதான். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் 5 சம்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் சம்ஸ்லாம் பார்ப்போம். அன்டில் தென், பை ஸ்டூடெண்ட்ஸ்.